வெண்பாவும், ஐஷுவும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி தான் நம்ம மல்லி எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனா, அதுக்காக அதாவது அந்த ஒரு விஷயத்துல தீபிகா மேடம் ஆசைப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது மல்லி ஒரு கொலைகாரின்னும், கொலைகாரியோட பொண்ண எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, வெண்பாவ ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி குழந்தைங்கன்னு கூட பார்க்காம 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறதுல அவ்ளோ ஆனந்தமா இந்த தீபிகா மேடம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல கடைசியில இப்படி ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எப்பவும் போல அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இந்த தீபிகா மேடம் பல்ப் வாங்குவாங்களோ, அதுவும் இல்லாம தீபிகா மேடம் பல்ப் வாங்கி பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருப்பாங்களோ, அப்படி ஒரு சம்பவம் தான் இப்பவும் நடக்க போகுது. உண்மையிலேயே தீபிகா மேடம் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ தன்னோட பொண்ணோட மனசுக்குள்ள நம்ம நஞ்ச விதைச்சிட்டோம். அதாவது இப்போ வெண்பா மேல கோவத்த வர வச்சுட்டோம். இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமே இந்த மல்லி, வெண்பா, அடுத்ததா விஜய் இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க மேல பாசமழைய இந்த ஐஷு பொழிய மாட்டான். அவங்கள இன்னும் கோவப்படுத்தணும். அதாவது அவங்க மேல கோவப்பட வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, தீபிகா மேடம் அடுத்தடுத்த விஷயங்கள செஞ்சாங்க. ஆனா கடைசியில வெண்பா எப்படி இத ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஐஷுவோட மனச எப்படி மாத்தணும், உண்மையிலேயே என்னதான் ஐஷு புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே டீட்டெயிலா இது பண்ணி, கடைசியில ஐஷுக்கு உண்மையிலேயே இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீட்டெயிலா புரிய வச்சு கடைசியில இப்போ வெண்பாவும் ஆயுஷும் சேர்ந்து அந்த ஒரு கப்பை வாங்க போறாங்க. அதாவது அவங்க இந்த ரிலே ரேஸ்ல ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கப்பையை கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையிலேயே இப்போ ஐஷு வெண்பாவை அப்படியே பரம எதிரி மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஐஷு அதாவது வெண்பா ஐஷுவோட மனசை மாத்தி இந்த தீபிகா மேடத்துக்கு இவ்வளவு பெரிய பல்ப கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐஷு வெண்பா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. அதுவும் இல்லாம நீ என்ன ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ண வச்சிட்டேன். அதுவும் இல்லாம நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா உண்மையா சொல்றேன், இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன். அதுவும் இல்லாம நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஐஷு வெண்பாவை கட்டி பிடிச்சு கதறி அழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். கடைசியில தீபிகா மேடம் தலையை கீறிக்கிட்டு நிக்க போறாங்க. ஏன்னா எப்படியாச்சும் ஐஷுவோட மனசை மாத்தி தான் பக்கம் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா கடைசியில ஐஷுவோட மனசு மாறாம அப்படியே இருந்தது. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வெண்பாவை ஐஷு கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபிகா மேடம் அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சாங்க. ஆனாலும் மல்லி இதுல மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது தீபிகா மேடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. என் பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, பட் இருந்தாலும் இப்போ ஐஷுவோட விஷயமும் வெண்பாவோட விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள எதுக்காக சண்டை என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மல்லிக்கு தெரிய வரப்போகுது. ஏன்னா நம்ம வெண்பா கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னாச்சு வெண்பா, எதுக்காக ஐஷு மேல அவ்வளவு கோவத்துல இருக்கா, என்ன ஒண்ணுமே புரியலையே, 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா ஐஷு இந்த மாதிரி உன்னை விட 5 நிமிஷம் நான் முன்னாடி ஓடி காட்டுறேன், உன்னோட இதை பிரேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஷு சவால் விடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கிடையாது. அதாவது ரிலே ரேஸ பொறுத்த வரைக்கும் 2 பேரோட அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். 2 பேருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ ஈகோ, இன்னும் பொறாமை, கோவம் இப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய ஐஷுவோட முகத்துல பார்த்த உடனே உண்மையிலேயே மல்லிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆரம்பிச்சிருது. வெண்பா என்னதான் ஆச்சு, ஏன் ஐஷு அவ்வளவு கோவமா இருக்கா, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது வெண்பா எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. அதுவும் இல்லாம ஐஷு நான் நிறைய தடவை தோக்கடிச்சேன் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால ஐஷு என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சா, அதுக்காக நிறைய மூவ் நான் விட்டு கொடுத்து லூஸ் பண்ணி விளையாடினேன். அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் ஐஷு என் மேல கோவமா இருக்கா. அதாவது அவ ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியும் நான் அவ ஜெயிச்சதை ஏத்துக்க முடியாம அவ அதாவது நான் இந்த மாதிரி விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னதா நினைச்சுக்கிட்டு அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே
மாதிரி இப்போ வெண்பா கிட்ட அதாவது வெண்பா வந்து கேட்குறாங்க, "இந்த மாரி ஐஷு எப்படி வந்து மறுபடியும் சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கா. ஐஷு வந்து மறுபடியும் வந்து அதாவது என்கிட்ட பேசாம போயிடுவாளோ? அதாவது நாங்க 2 பேரும் வந்து இப்போ எதிரி மாரி வந்து இருக்கோம். ஆனா ஐஷு வந்து என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம மல்லி வந்துட்டு, "வெண்பா இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, இந்த போட்டியில நீங்க 2 பேருமே ஜெயிக்கிறீங்க. அதாவது நீங்க 2 பேரும் ஓடுறீங்க, ஜெயிக்கிறீங்க. அதுவும் இல்லாம ஐஷும் வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து சவால்லாம் விட்டுருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஐஷு வந்து உன் மேல வந்து உயிரா இருக்கா. அவ வந்து உன்ன தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறா அப்படிங்கிறது உண்மை. நீயும் ஐஷுவ தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. கண்டிப்பா இந்த போட்டியோட முடிவுல இது எல்லாமே மாறி ஐஷுவோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பங்களும் மாறி உன் கூட வந்து சந்தோஷமா அந்த கப்ப வந்து வாங்குவான். கண்டிப்பா இது நடக்கும். அதுவும் இல்லாம நீ தான் வந்து இது எல்லாத்தையுமே மாத்தணும். ஐஷுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ரிலே ரேஸ்ல ஓடி வந்து ஜெயிக்கும்போது, அதாவது ஜெயிக்கிறாங்க எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வெண்பா வந்து அவங்களோட கவுண்ட்ட வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து நான் வந்து அ இது பண்ண போறேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னது தான் உண்மையிலேயே ரொம்ப இதா இருந்துச்சு. ஆனா கடைசியில வந்து அ அ அதாவது வெண்பா இருந்துட்டு, ஐஷுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. இந்த மாரி வந்து நமக்குள்ள வந்து போட்டி இருக்கலாம். ஆனா பொறாம இருக்கக்கூடாது. உன்ன நான் ஜெயிக்கணும்னு என்னைக்குமே நெனச்சது கிடையாது. அதுவும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் நான் அப்டி பண்ணேன். அப்டி இப்டின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே ஐஷுக்கு புரிய வைக்கிறாங்க. ஐஷும் சந்தோஷமா வந்து அந்த கப்ப வெண்பா கூட வந்து வாங்கிக்கிறதுக்கு அவ்ளோ சந்தோஷப்பட்டு, இன்னும் நெறைய விஷயங்கள மைக்லயும் வந்து பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.